ஹை ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி உலக சுகாதார தினம். இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டுக்கான ஆரோக்கியத்திற்காக ஒன்றிணைவும் அறிவியலுடன் நிற்போம் அப்படிங்கிறதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். பாரத் பழங்குடியினர் திருவிழா அப்படின்னு சொல்லி 2010, அதாவது இந்த இயருக்கான இது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, புதுடெல்லியில் 19 நாள் நடந்திருக்கு. அங்கே உள்ள பழங்குடியினரோட கைவினை பொருட்களை மேம்படுத்துறதுக்காக ரிசா டைம்லெஸ் ட்ரைபல் அப்படிங்கிற ஒரு முத்திரையை அறிமுகம் செஞ்சுருக்காங்க அந்த மாநாட்டில். அப்புறம் நிதி ஆயோக் ஏடிஎல் சாரதி அப்படின்னா என்ன அப்படின்னா, நிதி ஆயோக்கின் அடல் இன்னோவேஷன் மிஷன், அதாவது எய்ம் அப்படிங்கிறது தெலுங்கானாவில் ஏடிஎல் சாரதி மென்டர் இந்தியா அகாடமி அப்படிங்கிறதெல்லாம் தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, எஜுகேஷன் ரிலேட்டடானது. தேர்தல் ஆணையம் இஐசி நெட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் நோ யுவர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அதாவது நம்ம தொகுதியில் உள்ள வேட்பாளர்கள் பற்றின விஷயங்கள்லாம் அதில் இருக்கும், நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். ஏ ரோட் வெல் ட்ராவல்டு அப்படிங்கிற ஒரு புக்கை ஆர்கே ராகவன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா, முன்னாள் சிபிஐ இயக்குனர். இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, 1991 ஸ்ரீபெரும்புதூர் சம்பவம் பற்றி இருக்குது. காற்றாற்றலில் 2025-26 நிதியாண்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவாக இந்தியா 6.05 கிலோவாட் காற்றாற்றலை கட்டமைச்சிருக்கு, அதாவது வெளிப்படுத்தியிருக்கு. இதில் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க. உங்களுக்கான ஒரு கேள்வி, காற்றாற்றல் மையங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐஎன்எஸ் அர்னாலா அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஆழமற்ற நீர்லையும் என்ன பண்ணுமா, எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதாகும். இது தற்போது நம்ம இந்திய கடற்படையில் சேர்த்துருக்காங்க. நெமட்டோ அப்படிங்கிற ஒரு கடற்பகுதியில் உள்ள புழு, இது கடல் புழு. சரி, இது யாரோட பேரை நினைவாக வச்சுருக்காங்க அப்படின்னா, திருதி பானர்ஜி. இவர் யார் அப்படின்னா, இவர் இந்திய விலங்கு ஆய்வாளர் ஆகும். மிஷன் கர்மயோகி அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படின்னா, விஞ்ஞானி மற்றும் கல்வியாளர், அதாவது நிறைய ப்ரொஃபஸர் அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்களுக்காக நிர்வாகத்திறனோட மேம்பாட்டு திட்டமாகும். இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு இது நடந்துச்சு. என்ன கேஸுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2020-20ஆம் ஆண்டில் ஒரு காவல்துறையில் கஸ்டடியில் இருக்கிற ஒரு 2 பேர் இறந்து போனாங்க. தந்தை மகன் சாத்தாங்குளத்தில் இது நடந்துச்சு. அவங்களுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதுரை கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழக வரலாற்றில் காவல்துறை அதாவது விசாரணையின் போது மரணம் அடைஞ்சதுக்கு முதல் முறையாக மரண தண்டனை கிடைச்சது இந்த கேஸுக்காக தான். இதே மாதிரி ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் நானும் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.